இந்த பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆபத்துல மாட்ட போறோம்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பஸ் போயிட்டு இருந்த ஒரு பாலம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கும். அங்க இருந்த ஒரு பொண்ணு தப்பிச்சு போகலான்னு சைடுல இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி நின்னுகிட்டே இருக்கும். அந்த கம்பி இடிஞ்சு அங்க இருக்க கப்பல்ல போயிட்டு அந்த பொண்ணு விழுந்துரும். இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க இந்த ஆளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. வந்து பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பஸ் பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்துரும். இந்த ஆளும் அந்த பஸ்ஸோட சேர்ந்து அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. அங்க இருக்க மத்த ஆளுங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்குவாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க பாலம் ரெண்டா உடைய ஆரம்பிச்சு. அந்த பாலத்துக்கு சைடுல ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அந்த கம்பியில பாத்தீங்கன்னா அங்க இருக்க பொண்ணு மெதுவா நடந்து போக சொல்லுவா. அந்த பொண்ணும் பயப்படாம அந்த கம்பி மேல நடக்க ஆரம்பிக்குவா. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த கம்பியில இருந்து கீழே விழுந்துருவா. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிடுவா. அடுத்து இன்னொரு பொண்ணு அது மேல நடக்க சொல்லுவான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடுவா. இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போய்கிட்டே இருக்கும். அங்க இருக்க பாலம் பாத்தீங்கன்னா லைட்டா ஷேக் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு அந்த இரும்பு கம்பி பாத்தீங்கன்னா வளைஞ்சு கீழே போக ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துரும். தண்ணிக்குள்ள விழுந்ததுனால உயிர் தப்பிச்சிடும் நினைச்சுக்கிட்டே இருக்குவா. அந்த பாலத்துல இருந்து ஒரு கார் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல விழுந்துரும். அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போயிடும். இதுக்கு மேல இந்த பாலத்துல இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கும். இவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு ஏணி இருக்கும். அதை பிடிச்சி இவங்க மேல போயிடுவாங்க. இவங்க ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பாலம் மொத்தமும் இடிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சு. கடைசியா நம்ம ஹீரோ இருக்க அந்த பாலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி இருக்கும். அந்த லாரி ஃபுல்லா இரும்பு கம்பியா இருக்கும். அங்க இருக்க கம்பி எல்லாமே நம்ம ஹீரோ வயித்துல குத்த ஆரம்பிக்கும். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரே குழப்பத்திலே இருக்குவாரு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு பஸ்ல இருக்குவாங்க. கனவுல வந்த மாதிரி ஒரு பாலத்தை கடந்து தான் இவங்க போய் ஆகணும்.